பலப்படுத்தும். மான்களின் கால்களை போல என் கால்களை பலப்படுத்தும். நூனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். நூனின் குமாரனை போல என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சோதனை வெல்ல உதவும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும், சோதனை வெல்ல உதவும். மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியில் பலப்படுத்தும். எல்லாம் வழுவாமல் காத்து நடத்தும். சோர்வற்ற நேரங்களில் எல்லாம் வழுவாமல் காத்து நடத்தும். கழுகை போல் சட்டைகள் விரித்து உயரே எழும்பச் செய்யும். கழுகை போல் சட்டைகள் விரித்து உயரே எழும்பச் செய்யும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, அடிமையை கொடுக்கப்படுற செய்திக்காக சமுத்திரனை பார்க்கிறேன், என்னை மறைத்து நீ வெளிப்படும். உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். முற்றுமுடிய பொறுப்படுத்திக் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தி, ஏன் எனக்கு, ஒய் ஒன்லி மீ. இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 79வது அதிகாரம் 5வது வசனம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ, உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல் எரியுமோ. நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்கு கஷ்டங்கள், சில துன்பங்கள், சில இழப்புகள், எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கும்போது ஏமாற்றங்கள் இதெல்லாம் வரும்போது நாம் என்ன சொல்லுவோம் என்று சொல்ல, ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு கஷ்டம், லார்ட் ஒய் மீ, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் வருகிறது, மற்றவர்களாம் நன்றாக இருக்கிறார்களே, என்னை ஏன் இன்னுமே என்னை எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் இருக்கிறேன்னு நமக்கு தெரியவில்லையா, ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அப்படி பல துயரங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்து வந்தவர்கள் கூட இந்த உலகத்திலே அதை எளிதாக எடுத்துக்கொண்டவர்கள் கூட வாழ்ந்திருக்கிறார்கள். அமெரிக்க நாட்டிலே ஒரு பிளாக் அமெரிக்கன், அவர் டென்னிஸ் பிளேயர், அவர் ஆர்தர் ஆஷ் என்று சொல்லக்கூடியவர். இவருடைய வாழ்க்கையை ஆரம்ப நாட்டிலே ரொம்ப கஷ்டப்பட்டவர். தாயை 7 வயதிலே தன்னுடைய தாயை இழந்தார்.
கூட ஒரு சகோதரன். தகப்பன் தனக்கு இந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வைத்து காப்பாற்றி வந்தார். ரொம்ப வருமானமும் கிடையாது, சின்ன தொழிலும் பார்த்து கொண்டிருந்தார். மற்ற வாலிபர்களுக்கெல்லாம் வாலிபால் என்றால் ரொம்ப இஷ்டம், ஃபுட்பால் இதெல்லாம் ரொம்ப இஷ்டப்படுவார்கள். அந்த அதற்கு போக விடாமல் தகப்பனார் டென்னிஸ்லேயே இவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர வைத்து வளர்த்து கொண்டு வந்தார். இவர் நல்ல டென்னிஸில் நல்ல தேர்ச்சி பெற்று வந்து அங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த நாட்களிலே பார்க்கும்போது ஆஸ்திரேலியன் ஓப்பன், யுஎஸ் ஓப்பன் என்னும் விம்பிள்டன் என்று சொல்லக்கூடிய முக்கியமான டென்னிஸ் விளையாட்டுகள் உண்டு. அதில் யாருக்கும் சீக்கிரமாக அதில் உறுப்பினராக முடியாது. ஆனால் இவர் தான் முதல் பிளாக் அமெரிக்கன். அதில் பார்த்தோம்னு சொன்னால் டேவிஸ் கப் டீம் என்ற ஒரு கப் டீம், அங்கே ஒரு கோப்பை டீம் உண்டு. அதுலேயும் கூட இவர் தான் முதல் ஒரு பிளாக் ஆப்பிரிக்கனுக்கு அங்கே ஒரு உறுப்பினராக கிடைத்ததுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இவருக்கு ரொம்ப டென்னிஸ்லேயே அதிகமாக நிறைய பதக்கங்களும் பரிசுகளும் பெற்றுக்கொண்டு வந்தார். உயர்ந்த ஒரு நிலைமைக்கு அவர் வந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு இடி விழுந்தது. என்னன்னு சொன்னால் அவருக்கு ஒரு 47வது வயதில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியிருந்தது. பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அது பண்ண பிறகும் அவரால் அதிகமாக ரொம்ப விளையாட முடியவில்லை. ரொம்ப மூச்சு திணறலாம் வரும். திரும்பவும் ஒரு பைபாஸ் சர்ஜரி, திரும்ப ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டியது வந்தது. அந்த நேரத்தில் அவருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கூட ரத்தம் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அவர்கள் ரத்தத்தை அடைத்தார்கள். என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதற்கு பிறகு பார்க்கும்போது அவருக்கு HIV பாதிக்கப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த பிளட்டில் சரியான முறையில் டெஸ்ட் பண்ணி பார்க்காத ஒரு காரணத்தினால் அவருக்கு அந்த நோய் வந்தது. இப்படி அநேகமாக எல்லோருக்குமே ரசிகர்களுக்கெல்லாம் பயங்கரமான வருத்தம். இவர் நல்ல ஒரு மனிதன் அல்லவோ, எவ்வளோ முயற்சி எடுத்து இந்த அளவுக்கு மேலே வந்தவருக்கு இப்படியே ஒரு கஷ்டம் வந்து என்று அநேகமான லெட்டர்ஸ் அவருக்கு போகும். அந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் பதில் எழுதுவார். அதில் ஒரு லெட்டரில் என்ன எழுதப்பட்டிருந்துன்னு சொன்னால், உங்களுக்கு ஏன் கடவுள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டதற்கு அவர் என்ன சொன்னால், எனக்கு ஒரு நிறைய லட்சக்கணக்கிலே டென்னிஸில் சேர்வார்கள். அதில் எப்படி பார்த்தோம்னு சொன்னால் பல்லாயிரக்கணக்கான வந்து அந்த உண்மையான ஒரு டென்னிஸ் பிளேயர்ஸாக வருவார்கள். அப்படியே வந்து கடைசி பார்க்கும்போது அதிலே வந்து பார்த்தால் இந்த ஒரு ஆஸ்திரேலியன் ஓப்பன், இன்னும் US ஓப்பன், விம்பிள்டன் இதெல்லாம் பார்க்கும்போது அதிலே கடைசியாக வருவது ரொம்ப குறைவு. அதிலும் செமிஃபைனலில் 4 பேர் வருவார்கள், ஃபைனலில் 2 பேர். அந்த 2 பேரில் நான் ஒருத்தனாக வெற்றி பெற்றேன். அந்த நாட்களிலெல்லாம் நான் ஆண்டோட கேட்கவில்லை, ஏன் எனக்கு இப்படியாக எனக்கு பதக்கங்களும் பரிசுகளும் என்னுடைய இந்த டென்னிஸ்லேயே நான் உயர் நிலைமைக்கு போய்கொண்டே இருக்கேன்னு சொல்லி நான் கேட்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு கஷ்டம், இந்த நோய் வந்த உடனே ஆண்டவரிடம் நான் ஏன் என்று கேட்பது சரியான காரியம் கிடையாது என்று சொன்னாராம். அது மட்டுமல்ல, அவருடைய சொத்துக்களில் 75% அதே எந்த ஹாஸ்பிட்டலே இவருக்கு ட்ரீட்மெண்ட் அந்த டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுத்து இந்த HIV நோய் வந்ததோ அங்கேயே 75% சொத்துக்களை எழுதி கொடுத்தாராம். எனக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்டதற்கு அந்த ரிசர்ச்சுக்காக அந்த HIV இன்னும் நல்ல முறையில் ரிசர்ச் பண்ணி இப்படிப்பட்ட தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் அப்படியே அவர்களுக்கு கொடுத்தாராம். பாருங்கள், இவ்வளோ ஒரு பெரிய உச்ச நிலைமைக்கு வந்த ஒரு டென்னிஸ் பிளேயர் அவ்வளோதான் ஈஸியாக அந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன், US ஓப்பன், விம்பிள்டன்லாம் அந்த அளவுக்கு அவர்களால் முதல்ல உறுப்பினராக போக முடியாது, செலக்ட் பண்ணவே மாட்டார்கள். அதிலே அவர் ஃபஸ்ட்டாக வந்து எல்லாவற்றையும் அனுபவித்தவர். ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்த உடனே என்ன சொன்னால், அதெல்லாம் நான் கிடைத்த நேரத்திலே நான் ஆண்டோட ஏன் எனக்கு நீ கொடுத்தேன் கேட்கவில்லை, இப்பொழுது எப்படி நான் அவர்கிட்ட கேட்க முடியும் என்று அவர் சொன்னாராம். பாருங்கள், தான் வாழ்க்கையில் இப்படிப்பட்டவருடைய ஒரு சரித்திரத்தை நான் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை ஒன்றுமில்லைன்னு சொல்ல நினைக்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி, எல்லோராலும் இது இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை எல்லோருக்கும் வராது. ஆனாலும் வரலாம். எப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு நல்ல ஒரு மெச்சூர் வேயாக நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னால் வர முடியும். நாம் வேதாத்தில் பார்க்க அநேக வேதாமப்புள்ள மக்களை பார்க்கும்போது, அவர்களை பார்க்கும்போது, வேதாந்தத்தில் வந்த பாத்திரங்களை பார்க்கும்போது பிரச்சனைகள் வந்த நேரத்திலே ஏன் ஆண்டவரை கேட்ட அநேக பேர் இருக்கிறார்கள். நான் பார்த்தோம் சொன்னால் தாவீது கூட சங்கீதங்கள் தாவீது எங்கே கேட்குறான்னு சொன்னால் சங்கீதங்கள் 13 அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 13 அதிகாரத்திலே 1வது வசனம், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று தாவீது கேட்கிறார். யோபு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், யோபு ஆரம்பத்திலே அவருக்கு எல்லாவற்றையும் இழந்த உடனே ஒன்றாக பிள்ளைகள், அவருடைய சொத்துகள் எல்லாமே இழந்த உடனே அவர் என்ன சொன்னார், மனைவிக்கு என்ன பெயர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொன்னார். அவருடைய
கர்த்தரிடமிருந்து பெற்ற நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்க வேண்டாமோ என்றெல்லாம் சொன்னார். ஆனால் பின்னர் அடுத்த அதிகாரங்களை பார்க்கும்போது நான் பார்த்தவன் சொன்னால் அவர் என்ன சொல்கிறார், அவருமே இப்படி தான் சொல்கிறார். யோபு சரித்திர புஸ்தகத்தை பார்க்கும்போது 3வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தவன் சொன்னால், கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன என்று சொல்கிறார். இப்படி தான் கஷ்டங்கள் பாடல் வரும்போது இப்படி தான் சொன்னதை நாம் வேதாந்தத்தில் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அவர் எசபேலுக்கு பயந்து எசபேலை தீர்க்கதரிசியெல்லாம் கொலை செய்த பிறகு அவளுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறார், சூரிய செடிக்கு மேலே கீழே இருந்து சொல்கிறார், கத்தா போதும் கத்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய தீர்க்கதரிசனம் இறந்து போனால் நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, அநேக அற்புதங்களை எல்லாம் செய்தவர். ஆனால் அவரும் அப்படி வாழ்க்கையில் இப்படி ஒரு சவால் வந்த உடனே அவர் சோர்ந்து பிறந்து பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது ஆசாப் என்று சொல்கிற ஒரு பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் நல்லவர்களாக இருக்கிறோமே, எதுவுமே யாருக்குமே எந்த தீங்கு செய்யவில்லையே, ஏன் நமக்கு இந்த கஷ்டங்கள் துன்மார்கள் செலுத்தியிருக்கிறார்கள் என்று பல நேரங்களில் நாமும் நினைத்து உண்டு. அதே போல்தான் ஆசாப் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் யார் என்றால் பாடகர் குழுவுக்கு ஒரு தலைவர். தாவீது வைத்து ஆசாரிப்பு கூடாரம் இங்கெல்லாம் அநேகமான சங்கீத பாடலை பாடுவதற்காக அநேக பேரை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். அதிலே அந்த பாடகர்களுக்கும் தலைவர் தான் இந்த ஒரு ஆசாப். இந்த ஆசாப் பெற்ற சங்கீதம் 12 சங்கீதங்களே அவர் எழுதியிருக்கிறார். பார்க்கும்போது 9வது சங்கீதம் என்னும் 73 சங்கீதத்திலிருந்து 83 சங்கீதம் வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். அங்கே பார்க்கும்போது இவர் என்ன சொன்னால், கர்த்தருடைய கற்பனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னன்னு சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் உங்களுக்கு சாபம் வரும்னு சொல்லுது அவருக்கு தெரியும். அதை வைத்தான் சொல்கிறார். அநேகமான கஷ்டங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் படும்போது மற்ற நேபாத் நேச்சர் மற்ற ராஜாக்கள் எல்லாம் வந்து இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போய், அது மட்டுமல்ல இங்கே உள்ள அலங்கத்தை எல்லாம் இடித்து ஆலயத்தை இடித்து போட்டு அலங்கத்தை எரித்ததெல்லாம் செய்து தீக்கரைக்கு ஆக்கினார்கள். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது தான் அவர் சொல்கிறார், அவர் என்ன நினைக்கிறார் சொன்னால், துன்மார்க்கரெல்லாம் செழித்திருக்கிறார்களே, ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்று சொல்லி அவர் மனதிலே அவர்களை பார்த்து அவர் பொறாமைப்பட்டார். அதுக்கு பிறகு அவர் நினைத்தார், இந்த ஆசாபின் சங்கீதத்தை பார்த்தவர் சொன்னால் 79 சங்கீதத்தில் பார்த்தார் 5வது அதிகாரம், இதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாக இருப்பீரோ, உம்முடைய எரிச்சல் அக்கினியை போல எரியுமோ என்று அவர் திரும்ப அநேக வசனங்களில் பார்க்கும்போது இப்படித்தான் அவர்களுடைய தேவன் எங்கே என்று புறச்சாதியில் சொல்வானேன் என்று சொல்லி இப்படி இந்த கஷ்டங்கள் வழியாக அவர் கடந்து செல்லும் இஸ்ரவேல் கடந்து செல்லும்போது அவர் நல்ல ஒரு ஒர்ஷிப்பர் தான், ஒர்ஷிப் லீடர் வேறு, எல்லாத்தையும் ஆண்டுடைய துதிகளெல்லாம் ஏற்று சொல்கிறவர் தான். நாங்கள் கஷ்டப்படுகிறோமே என்றெல்லாம் சொல்லி மற்றவர்களாம் நல்ல தலைத்திருக்கிறார்களே, துன்மார்கள் நல்ல முறையிலே செழிப்பாக இருக்கிறார்களே, அவளுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி அவளை பார்த்து பரவப்பட்டவர். ஆனால் பார்க்கும்போது அவர் 73 அதிகாரம் 22 வசனத்தில் பார்க்கும்போது, நான் காரியம் அறியாத மூட நானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஏன்னால் அதுக்கு முன்பு இப்படியாக என் மனம் கசந்தது. ஏனென்றால் இந்த துன்மார்களை பார்த்து அந்த அளவுக்கு அவர் பொறாமைப்பட்டவர். 10ஆம் வசனம், அவர் ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார் என்று கண்டுபிடித்தார். அதற்கு பிறகு நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் சொல்லி, ஆனாலும் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், வலது கைப்பிடித்து நீ தாங்குகிறீர் என்று சொல்லி ஆசாப் சொல்கிறார். எனக்கு கஷ்டங்கள் பாடி என்று வரும்போது பல நேரங்களில் நான் இப்படி தான் சொல்கிறோம், ஆண்டவரே ஏன் எனக்கு எவ்வளவு நாள் இப்படி நீர் எனக்கு எதிராக இருப்பீர், என்னுடைய கண்ணீரை காண மாட்டீரா, ஏன் மௌனமாக இருக்கிறேன் எல்லாம் நாம் கேட்போம். ஆனால் அதெல்லாம் தவறான ஒரு காரியம். நாம் நன்மை ஆண்டுடைய கரங்களிலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் நன்மையான நேரங்களிலே என்னெல்லாம் நமக்கு தகுதியற்ற நமக்கு ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும், கஷ்டங்களை பற்றியே சிந்தித்து கொண்டு இருப்பதை பார்க்கலாம். என்னெல்லாம் நமக்கு ஆசை அவங்களை கொடுக்கிறார், ஒவ்வொரு ஆசை அவங்களை எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு கஷ்டங்களை நம்ம பெரிய கஷ்டங்களாக நாம் நினைக்கவே மாட்டோம். இன்னும் பார்த்தோம்னு சொன்னால் யோசேப்பை பார்க்கும்போது அவருக்கு 14 வயதிலிருந்தே கஷ்டங்கள், பெரிய நல்ல ஒரு கனவை தான் கண்டார். ஆனால் கனவு நிறைவேறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆனது, 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆனது. ஆனாலும் அவர் எதையுமே சொல்லவில்லை. மனதிலே வேதாந்தத்திலே பார்க்கும்போது எதற்காகவும் அவர் ஆண்டவரை தூஷிக்கவோ அல்லது அவர் மேல் வருத்தப்பட்டதோ கிடையாது. இவர்களெல்லாம் திரும்பி இந்த ஒரு சகோதரர் தகப்பன் எல்லாரும் இங்கே திரும்ப வரும்போது அங்கே பஞ்சம் என்று இங்கே திரும்பி இவருடைய காலடியில் வரும்போது அவர் என்ன சொல்கிறார், ஆதியாகமம் புஸ்தகம் 45வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் என்று சொல்கிறார். நல்ல ஒரு குணமுள்ள மனிதனாக நாம் யோசேப்பை பார்க்கிறோம். நீங்கள் என்னை விற்று போட்டதால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படியாக தேவன்
என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்கிறார். வேறு யாராவது நாம இருந்தோம் என்று சொன்னால் இந்த அளவுக்கு என்னை நீங்கள் குழியிலே தூக்கி போட்டீர்கள், என்னை விட்டு போட்டீர்கள் எல்லாம் சொல்லி அவர்களை இது சரியான ஒரு தருணம் உங்களை நான் பழி வாங்குவதற்கு என்று நான் நினைத்திருப்போம். ஆனால் நீங்கள் யோசிப்பு என்ன சொல்கிறார், நீங்கள் என்னை விட்டு போட்டதினால் கொஞ்சம் கூட சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்வதற்காக கர்த்தர் உங்களுக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார் என்று சொல்கிறார். இதே போல் பவுலடி எல்லாரும் பார்க்கும்போது அவர் அவர் பட்ட கஷ்டங்கள் போல் யாருமே பட்டிருக்க முடியாது. அநேக கஷ்டங்கள் நல்ல படித்தவர், அவரை போல் அந்த நாட்களிலே கல்வியிலே நல்ல கற்றவர் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கற்றவர். ஆனால் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று அவர் விட்டார். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவர் கஷ்டம் என்று பார்க்கவே இல்லை. அநேக தன கப்பல் சேதங்கள், இன்னும் பார்த்தோம்னால் அந்நியர்களால், இன்னும் நண்பர் எல்லோராலும் அவர் கஷ்டங்களை அனுபவித்தார். அநேக அடிகளை பட்டார். இப்படி பல கஷ்டங்களையும் பாடுகள் அனுபவித்த பிறகு கூட அவர் என்ன சொல்றார், அவர் ஆண்டவரை ஒருபோதும் தூஷிக்கவில்லை. அதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். பிரச்சனைகள் பாடல் வரத்தான் செய்யும். உலகத்திலே நாம் ஜீவித்தோம் என்று சொன்னால் உலகத்தில் ஜீவிக்கிற நாட்கள் பெரிய சந்தோஷமாக எப்பொழுது இருக்கும் என்று சொல்ல முடியாது. சந்தோஷமாக நேரத்தில் அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய, ரொம்ப சங்கடமாக இருக்கும்போது ரொம்ப டீப்பாக சங்கடத்துக்கும் போயிடக்கூடாது. ஒரு நிதானமாக இருந்து நாம் அதை நடந்து கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் மோசே கூட பார்க்கிறோம். மோசே அவரை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்திய போவதற்காக உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொன்னால் அவர் பல சாக்குப்போக்களை அவர் சொன்னார். நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். நான் திக்குவாயும் மந்த நாம் உடையவன் என்று சொல்கிறார். இன்னும் ஜனங்கள் என்னை நம்ப மாட்டார்களே என்றெல்லாம் சொல்லி பல சாக்குப்போக்களை சொல்கிறார். நான் அவனுடைய கர்த்தரோட சொன்ன காரியம், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி உனக்கு நான் என்ன பேச வேண்டும் அதை உனக்கு போதிப்பேன் அந்த நேரங்களிலே என்னெல்லாம் சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஆறுதலான நல்ல வார்த்தைகளை கர்த்தர் அவர் கூறுகிறார். ஆனால் நான் எம்மாத்திரம் என்று சொல்கிறார். அது இன்னும் பார்க்கும்போது என்னாகும் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் வரும்போது அங்கே ஜனங்கள் மன்னா மட்டும்தானே இருக்கிறது, அவளுக்கு இறைச்சி சாப்பிட கிடைக்கவில்லையே என்று சொல்லி எகிப்திலே சாப்பிட்டதெல்லாம் அவர் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார்கள். அங்கே எகிப்திலே மச்சங்கள், வெள்ளரிக்காய்கள், இன்னும் கொமட்டி காய்கள், கீரைகள், வெங்காயங்கள், வெள்ளை பூண்டுகள் எல்லாம் கிடைத்தது, இங்கே வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி மக்கள் அழுது முறுமுறுத்த போது மோசேக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார், 11வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தோம் சொன்னால், இவருடைய தாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்ட பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போது போல அவன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னுடைய சொல்லும்படி இந்த ஜனங்கள் எல்லாம் நான் கற்பம் தருத்தினோ, இவர்களை பெற்றது நானோ. 14வது வசனம், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கெடுத்தானா இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று சொல்லி மோசே அவனுடைய கர்த்தரிடம் சொல்கிறார். என்னை கொன்று போட நான் இவர்களை கற்பம் தருத்தேனோ என்று இப்படிலாம் நாம் பல வேளையில் நாம் கூட பேசுவோம். பிரச்சனை குடும்பத்திலே வரும்போது, ஏன் ஆண்டவர் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், என்னால் தாங்கிக்கொள்ளவே முடியாது. ஃபேமிலியிலே மனைவி ஒரு பக்கம் என்னுடைய எதிர்த்து நிற்கிறாள், பிள்ளைகள் எதிர்த்து இருக்கிறார்கள், கணவன் என்னை மேலே எவ்வளோ தூரம் என்னை துன்பப்படுத்துகிறார், பிள்ளைகள் ஒரு சொல்வார்த்தை கேட்க மாட்டேங்கிறார்களே, ஏன் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ள, இதெல்லாம் காண்பதற்கு முன்பு எல்லாம் எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கிறது, என்னை கொன்று போட நான் காணாதபடி, இன்னும் இதே போல் நான் காணாதபடிக்கு என்னை கொன்று போடும் என்று சொல்லி மோசையும் சொல்லுறதே நாம் பார்க்கிறோம். இன்னும் பார்த்து கிதியோனை பார்க்கிறோம். கிதியோன் அங்கே தேவதூதன் என்று சொல்லும்போது பராக்கிரமசாலியே என்று கூப்பிடுகிறார். நியாயாதிபதியில் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கர்த்தருடைய தூதனார் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிற தேவதூதன் சொல்கிறார். அதற்கு கிதியோன் என்ன சொன்னால், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லி அங்கே பார்த்தோம் என்று சொன்னால் கிதியோனும் அதைத்தான் சொல்கிறார். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டங்கள்? ஒருவேளை நமக்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நமக்கு சில நேரங்களிலே நாம் ரொம்ப துயரத்திலே ஆழ்ந்து இருக்கும்போது நமக்கு சில ஆறுதலான வார்த்தையில் சொல்ல நம்ம பக்கத்தில் வரலாம். அப்பொழுது அவர்கள் சொல்லும்போது நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் அவர் சொல்லுவோம், ஆண்டவர் எல்லா கடவுள் கூட தான் இருக்கிறார், நல்லதை செய்வார், ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லும்போது அந்த ஒரு உச்சக்கட்டத்திலே துயரத்தில் இருக்கும்போது நாம் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நடக்க வேண்டும்? எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களை இப்போ முற்பிதாக்கெல்லாம் செய்வது தானே, ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு வர வேண்டும்? மீதியான கையிலே எங்களை ஏன் ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லி நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லையே, ஏன் என் பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது?
நன்மை தானே நான் எல்லோருக்கும் செய்தேன், இதற்காக வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்லி பல வேளைகளிலே நாம் கூட இப்படி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர், நான் உன்னோடு இருக்கிறது நான் அல்லவா, உன்னுடைய இருக்கிற பலத்தோடு நீ போ என்று சொல்லி கிதியோனிடம் சொன்ன தேவன் நம்மிடம் தான் சொல்கிறார். உனக்கு நான் என்னெல்லாம் காரியங்களும் செய்திருக்கிறேன், அதையெல்லாம் நினைத்து பார். இப்பொழுது இருக்க சூழ்நிலை மட்டும் பார்க்காதபடி உன்னோடைய கூட நான் இருக்கிறேன், நீ அந்த இருக்கின்ற பலத்தோடு போ. ஒருவேளை என்னால் முடியவில்லை ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் எழுப்பி ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற ஒரு வேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாராவது கூட கஷ்டங்கள் தலைக்கு மேலே போய் இனி என்ன வாழ்க்கையை நீ எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி மோசே சொன்னது போல, எளியத்திற்கு சொன்ன போல நீங்கள் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இன்டர்வியூ போக வேண்டியதோ அல்லது பல சில எக்ஸாமுக்கெல்லாம் போக வேண்டியக்கூடிய ஒரு சூழ்நிலை பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நீங்கள் அப்பொழுது என்ன பேச வேண்டும் என்பதை நான் உங்களோட வாயிலே நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் அதை சவாலாக எடுத்து உலகத்தில் இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய இருக்குமானால் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்மால் எழுந்து நிற்க முடியும் என்பதில் எந்த மன சந்தேகம் இல்லை. ஆனால் நமக்கு அந்த ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். கிதியோனை போல மிதியானியர் ஏன் எங்களை இப்படி ஒடுக்க வேண்டும் என்று நாம் சொல்லாது. அப்படி பல பகைவர் நமக்கு அநேகமான எனிமீஸ் இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஏற்ற வெளியில் நம்ம அவர் கையிலிருந்து விடுவிப்பார். அவர்களே ஆச்சரியப்பட்டு அவர்களை வெட்கப்படும்படியாக தேவனமே நடத்துவார். ஏன் எனக்கு என்று மட்டும் நான் கேட்கணும். ஒய் லார்ட், ஒய் மீ என்று நாம் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் என்ற ஒரு பாடலை எழுதிய பிளஸட் அஷூரன்ஸ் என்ற ஒரு பாடலை எழுதிய ஃபெனி கிராஸ்பி என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் லேடி. அவர் ஒரு நியூயார்க்கில் உள்ள ஒரு சின்ன ஒரு வில்லேஜிலே தான் கிராமத்தில் பிறந்தார்கள். அவர் பிறந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் ஒரு 6 வாரத்திலே அவர்களுக்கு ஒரு கோல்டு வந்தது. கோல்டு கண் கொஞ்சம் எரிச்சலாக இருந்தால் இங்கேருந்து கண்ணிலிருந்து செக்ரேஷன் பூளை போல் வர ஆரம்பித்தது. அப்பொழுது அதற்கு அந்த நாட்டில் சில மருந்துகள்லாம் கை மருந்துகள் போட்டு போல் மஸ்டர்ட் கடுகை அதை அரைத்து அதை எடுத்து பூசியிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பார்வை இழக்க நேரிட்டது. அதற்கு பிறகு அவர் பார்வையே கிடையாது. டாக்டர்ஸும் பின்னாடி செக் பண்ணிவிட்டு இனிமேல் பெர்மனண்டாகவே பிளைண்ட் ஆகிவிட்டது, இனி உங்களால் பார்வை கிடைக்க எந்த சர்ஜரி என்ன பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்களும் வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வரும்போது சிறு பிள்ளையிலிருந்து அவருடைய தாயும் அவருடைய பாட்டியும் அவர்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லி பைபிளை பற்றி வேதாந்தத்தை பற்றி அதிகமாக சொல்லிக் கொடுத்து அப்படியே சிறு வயதிலிருந்து அவர் வளர்த்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் 8 வயதில் இருக்கும்போது கூட ஒரு வாரத்தில் 5 சாப்டர்ஸை அப்படியே மனப்பாடம் பண்ணுவார்கள். அந்த அளவுக்கு அது பாடல் இயற்றுவதிலே வளர வளர பெரிய பிள்ளை ஆக அவர்களுக்கு நல்ல ஒரு தாளந்திலே ஆண்டவர் கொடுத்தார். பாடல்களை இயற்றுவது, பாடலை பாடுவது, இன்னும் ஆர்கன், பியானோ, எல்லா விதமான ஹார்ப், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வாசிக்கக்கூடிய ஒரு திறமையும் அவர்களுக்கு வந்தது. அந்த அளவுக்கு 8000 பாமலைக்கு மேலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாடகியாக பாடலை ஏற்றுவராக ஆண்டவர் அவர்களுக்கு அந்த ஆசிரியத்தை கொடுத்தார். ஆனால் ஒருபோதும் அவர்கள் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கண் பார்வையற்றவர்களாக ஆகிட்டேன் என்று கேட்டதே கிடையாது. அவர்கள் சொல்லுவார்களாம், எனக்கு கண் பார்வை இல்லாத எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை பார்வை கொடுத்திருந்தால் அந்த கண் மூலமாக நான் பல பாவங்களை நான் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் எனக்கு இது கொடுத்தது நல்லது. இன்னும் எனக்கு என்ன சந்தோஷம் என்று சொன்னால், நான் நேர பரலோகத்துக்கு போகும்போது முதல்ல நான் பார்ப்பது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்ப்பேன். அதுதான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். உலகத்தில் உள்ள பார்ப்பது எனக்கு பெரிய சந்தோஷம் அல்ல. நான் நான் இறந்து மரித்த பிறகு பரலோகத்திற்கு போகும்போது முதல்ல பார்க்கின்றது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவாக இருப்பதை நான் இருப்பார் என்று உணர்ந்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுதான் நான் மட்டுமல்ல, இன்னும் கூட நம்முடைய பெற்றோர், உறவினர் எல்லோருமே சொல்வார்கள், எப்படி ஆண்டவரை பழிப்பார்கள். ஏன் இந்த ஒரு சின்ன பிள்ளை இவ்வளோ தாளந்துகளெல்லாம் உடைய ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டதே என்று சொல்லி நாம் எவ்வளவோ ஆண்டவரை நாம் பழி சொல்லுவோம். ஆனால் அதான் இதெல்லாம் ஒரு ஆர்தர் ஆஷை போலவும் இந்த ஃபெனி கிராஸ்பி போலவும் நாம் ஒரு மனநிலைமையோடு நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பின்னாக அதுக்கு பர்பஸ் இல்லாமல் ஆண்டவர் செய்யவே மாட்டார் என்பதை நாம் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது கஷ்டங்களே பற்றி நான் சொல்லிக்கொண்டே இருக்காதபடி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லா சோதனையிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். இந்த போல் ஆசாவை போல துன்மார்களும் தலைத்திருக்கிறார்களே, அவர்கள் எப்படி தலைத்திருக்கிறார்கள் சொல்லி அவர்களை பார்த்து நல்ல வசதியாக இருக்கிற துன்மார்களை பார்த்து நாம் பொறாமைப்படாதபடி நமக்கு சடுதியிலே அழிந்து போகிறார்களை பார்க்கிறோம். எவ்வளோதான் அநீதியான சம்பாதித்தங்களை கொண்டு நல்ல மேலே
போது அது ஆசீர்வாதம் போல தெரியும். ஆனால் சடுதியிலே பிரச்சனைகள் வரும். சடுதியிலே அழிந்து போல படித்த பிறகு அவர் காரியம் அறியாத முடனாக இருந்தேன்னு சொல்லி ஆசாப்போம். எனவே நாம் துன்மார்க்களை பற்றி அவர் நல்ல முறையில் வாழ்ந்திருக்க சுத்திருக்கான்னு சொல்லி அவரை பார்த்து நாம் பொறாமைப்படவே கூடாது. இன்னும் மோசையை போல எனக்கு ஒன்றுமே இல்லை என்று எனக்கு எந்த தகுதியை பார்த்து ஏன் நான் எம்மாத்திரம் என்றெல்லாம் நினைக்கவே கூட. எம்மாத்திரம் நம்ம தாழ்த்தி கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆண்டவருக்கு ஒரு தருணங்களை நம்ம கொடுக்கும்போது, சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது, நான் அது அவராக நம்ம டைரெக்டாக சொல்ல மாட்டோம். சில இடங்களே வேலைக்கெல்லாம் போகும்போது அப்படி ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும் என்றால், எனக்கு தகுதியே கிடையாது, எனக்கு அதுக்கு ஒர்த்து, நான் போவதற்கு ஐ எம் நாட் ஃபிட்லாம் நம்ம சொல்லவே கூடாது. தகுதிப்படுத்துறது தேவன். நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது, அவர் நம்மை தகுதிப்படுத்துவார். எனவே மோசே சொன்ன போல நான் எம்மாத்திரம் திக்குவாயும் நான் உடையவனாக இருக்கிறேனே என்றெல்லாம் சொல்லி சாக்கு போக்களை மக்கள் என்னை நம்ப மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி சாக்கு போக்களை சொல்லதை பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு வழியை திறக்கிறார் என்று சொன்னால், அல்லது சில பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால், நிச்சயமாக அதுக்கு ஒரு பர்பஸ் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி நாம் அவர் செய்த நன்மையெல்லாம் என்னை பார்த்து நாம் அவரை துதிக்க வேண்டும். இன்னும் பார்க்கும்போது ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி நான் கிதியோனை போல கஷ்டங்கள் பாடல் வரும்போது ஏன் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டம் வர வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் அவரே நாம் பழிக்காதபடி ஆண்டவர் செய்கிறது எல்லாம் சரியாக இருக்கும். ஒரு பவுலடிகளார் போல நாம் எல்லாம் நன்மைக்கே நிச்சயமாக உலகத்தில் போய் பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி அந்த ஒரு மனநிலைமையிலே வந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக ஏன் ஆண்டவரே எனக்கு ஒய் மீ என்று நாம் சொல்லவே மாட்டோம். ஆண்டவரே நீர் என்னை யூஸ் பண்ணும், என்னை தகுதிப்படுத்தும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறோம்னு சொன்னால் ஆண்டவர் அபிரத விதமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இவ்வளோ பிரச்சனைகளையும் பாடல் கொடுத்த பிறகு கூட என் மகள் என்னை அவள் தூஷிக்கவில்லையே என்று சொல்லி அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று இந்த மன சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நன்மையின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே பல பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒய் மீ, ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் ஏன் எல்லாம் எனக்கு வருகிறது என்று சொல்லி அந்த தலைப்பிலே நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே பல பக்தர்களை பற்றி நாம் பார்த்தோம். எவ்வளவோ விசுவாசத்திலும் எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை செய்த பிறகு கூட அவர்களும் ஏன் ஆண்டவரே நான் எலியா சொன்னது போல என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் போதும் கர்த்தாவே என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே கூட நாங்கள் பல நேரங்களிலே நாம் வருகிறோம். நிலைமையிலே இருக்கிற சுவாமி. யோபு போல யோபு ஆண்டவரே அப்போ கற்பமாக இருக்கும்போதே நான் செத்துருக்கலாமே என்றெல்லாம் சொன்ன அந்த மாதிரி வார்த்தையில் கூட நாங்கள் சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் அந்த சத்தியங்களை கேட்கும்போது இப்படியெல்லாம் இருக்கிறது ஆண்டவர் நிச்சயமாக தேவன் நடத்துவார். அந்த ஒரு ஆர்த்தர் ஆஷை போல எல்லாவற்றையும் இந்த உச்ச நிலைமைக்கு டென்னிஸில் வந்து ஒன்றுக்குமே உதவாத ஒரு பிளாக் அமெரிக்கன் அந்த செலெக்ஷன் ஆகிறதெல்லாம் பெரிய கஷ்டமான காரியம். அதெல்லாம் கிடைத்து என்னை உச்ச நிலைமைக்கு கொண்டு வந்து கடவுளை நான் ஏன் கஷ்டம் வரும்போது நான் அவரை தூஷிக்க வேண்டும், அவருடைய கேள்வி கேட்க வேண்டும் என அவர் சொன்னது போல் நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய அன்பை உணர்ந்து பார்த்து நீர் எங்கள் கடந்த காலங்களில் செய்த எல்லா ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து நாங்கள் துதித்து மீதி இருக்கக்கூடிய எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் தகுதிப்படுத்திக்கொள்ள நீ கிருபை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.